ஓம் சக்தி, ஓம் பராசக்தி. என் அன்பின் கண்மணியே, உன் மனதில் உள்ள தீராத சோகங்கள் எனக்கு தெரியும். சோகங்கள் என்பதை விட பல வழிகளை கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். போதும் அம்மா, போதும். இதற்கு மேல் வலிகளை தாங்குவதற்கு என் உடம்பில் நிச்சயமாக சக்தி இல்லை. என் மனதிலும் தாங்கிக் கொள்வதற்கான சக்தி இல்லை. இந்த வாழ்க்கை போதும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். நான் விரும்பினால் மட்டும் போதுமா அம்மா? நீங்கள் தானே என்னை விட்டு இந்த வாழ்க்கையில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றாய். தங்கமே, வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருப்பது உண்மைதான். ஒரு நொடி யோசித்தாயா? உன் உயிரை விடலாம் என்ற எண்ணத்தில் என்னிடம் வந்து நிற்கின்றாய். போதும் அம்மா, போதும். இந்த வாழ்க்கை புளித்து போய் விட்டது. இதற்கு மேல் நான் இந்த பூமியில் இருந்து என்ன செய்ய போகிறேன்? என் உயிரை எடுத்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் வந்து கண்களில் கண்ணீரோடு, மனதில் காயாத ஆரத்துடன் நிற்கின்றாய். தங்கமே, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். இதுவரை உன் வாழ்க்கையில் சோதனைகளை பார்க்கவில்லையா? இல்லை, வழிகளை தான் பார்க்கவில்லையா? இன்றுதான் புதிதாக பார்ப்பதைப் போல நீ வந்து என் உயிரை எடுத்துக்கொள் என்று கேட்கிறாயே. இதுவரை கடந்து வந்த பாதையில் எத்தனையோ ஆறாத தழும்புகள் இருக்கத்தானே செய்கின்றது. அப்போதெல்லாம் உனக்கு தைரியம் வந்தது. இப்போது அந்த தைரியம் எங்கு சென்று விட்டது? காரணம், பல வேதனைகளை கடந்து கடந்து என் மனதில் உள்ள தைரியம் என்னை விட்டு சென்று விட்டது அம்மா என்று நீ கூறலாம். எப்பொழுதுமே ஒரு கஷ்டமான ஒரு பாதையில் பயணம் செல்லும் பொழுது அடுத்த பாதை கஷ்டமாக வந்தால், இதற்கு முன்பு எந்த பாதையில் பயணம் செய்தாயோ, எவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்தாயோ, அது உனக்கு இந்த பாதையை கடப்பதற்கு உதவி செய்யும். அதுதான் இயற்கை. அதுபோலதான் உன் வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களும். இதுவரை பட்ட காயங்களெல்லாம் சிறிது, இப்பொழுது நான் படுகின்ற காயம் பெரிது என்று ஒருபோதும் நினைக்காதே. காயங்கள் யாவும் ஒன்றுதான். அதிலிருந்து வெளிவருவதற்கான வழி வேணுமானால் வெவ்வேறாக இருக்கலாம். அதற்காக உன் மனம் உடைந்து போகக்கூடாது. வழியை மாற்றிக்கொண்டு பயணம் செய். அப்பொழுதுதான் வெற்றி உன்னை நோக்கி வரும். உன்னை நம்பி எத்தனை உறவுகள் இருக்கின்றது என்பதை நீ ஒரு கணம் யோசித்தாயா? உன்னை நம்பி உன் குடும்பமே இருக்கின்றது. நீ இல்லை என்றால் அந்த குடும்பம் என்ன ஆகும் என்று நீ யோசித்தால் இந்த முடிவிற்கு வந்து என்னிடம் நிற்க மாட்டாய். கண்களில் கண்ணீரோடு தான் நிற்கின்றாய். என் வாழ்க்கை வேண்டாம், இந்த வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்கிறேன் அம்மா, போதும் போதும் என்று உன் மனம் வருந்துகிறது. பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். கலங்காதே தங்கமே, இது நிரந்தரமான கஷ்டம் அல்ல. இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனையோ வழிகளை கடந்து விட்டாய். அதே மாதிரிதான் இதுவும் ஒரு சாதாரண வழி. இந்த வழியை கடப்பதற்கும் ஒரு நிச்சயமான அழகான பாதையை நான் உருவாக்கி தருவேன். அந்த பாதையில் பயணம் செய்யும் பொழுது உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சூறாவளி இருந்தாலும் அந்த சூறாவளி சென்றுவிடும், புயலும் போய்விடும். இனிமேல் ஒளி வீசப் போகின்றது. ஒளிமயமான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உயிரை விடலாம் என்று ஒருபோதும் எண்ணாதே. உயிரோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் நீ சாதிக்க வேண்டியது ஏராளமாக இருக்கின்றது. சாதித்து பார், வாழ்க்கை வசந்தமாகும். நீ கேட்ட வாழ்க்கையை விட, நீ நினைத்த வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது தங்கமே.